இந்த பகுதியில் சிவபுராணம் 54 பார்க்கலாம். அனைத்தும் உணர்ந்த எம்பெருமான் தம்முடைய திருவிளையாடலை தொடங்கினார். என்றும் இல்லாத புதிய அந்நியன் தன்னை நிறுத்தி தனது தாய் நீராடி கொண்டிருக்கிறார். அவரை இவ்வேளையில் தங்களால் காண இயலாது என்று கூறியதை கேட்ட எம்பெருமான், நான் யார் என்று நீ அறிவாயா? நானே சிவன் என்றார். உனது தாயாரின் கணவனும் நானே என்று சொல்லி உள்ளே செல்ல முற்பட்டார். ஆனால் கணன் தனது தண்டாயுதத்தினால் சிவபெருமானை தடுத்தார். யாராக இருந்தாலும், அவர் சிவனாக இருந்தாலும், இவ்வேளையில் யாரையும் உள்ளே விடக்கூடாது என்பது எனது தாயாரின் உத்தரவாகும். சற்று நேரம் பொறுத்திருந்து தாங்கள் என் தாயை காணலாம் என்று கூறினார். கணனின் கூற்றுகளை கேட்ட எம்பெருமானுக்கு மிகுந்த கோபம் உண்டாயிற்று. அவ்வேளையில் அங்கிருந்த சிவகணங்களை பார்த்து, இந்த பாலகனுக்கு புரியும் வகையில் தகுந்த பாடங்களை கற்பியுங்கள் என்று கூறிவிட்டு திரும்பி சென்றார். எம்பெருமானின் ஆணைக்கு இணங்கிய சிவகணங்கள் தண்டாயுதத்தோடு நின்று கொண்டிருந்த கணன் அருகில் சென்றனர். கணனோ என் அருகில் வருவது என்பது தங்களுக்கு சிறப்பானது அல்ல என்று கூறினார். ஆனால் சிவகணங்களோ, எங்களின் பலத்தை நீர் அறிய மாட்டாய் என்றும் உன் விளையாட்டு போதும், இங்கிருந்து புறப்படுவாயாக என்று கூறினார். சிவகணங்களின் பேச்சுக்களுக்கு செவி சாய்க்காமல், பயனற்ற பேச்சுக்கள் வேண்டாம், என் தாயின் உத்தரவுப்படி யாரையும் உள்ளே விடக்கூடாது என்று கணன் கூறினார். இங்கு நானே காவல்காரன் ஆவேன், எனது கடமையை நான் செய்கிறேன், எனவே இங்கிருந்து அனைவரும் ஓடி போவீர்களாக என்றார் கணன். கணனின் பேச்சுக்களை கேட்ட சிவகணங்கள், எங்களை தாக்கும் வல்லமை உடையவரா நீ என கூறிக்கொண்டே அவன் அருகில் சென்றனர். அவர்களின் நோக்கத்தை அறிந்து கொண்ட கணன் அவர்கள் தாக்குவதற்கு முன்பாகவே என் தாயார் கொடுத்த தண்டாயுதத்தால் சிவகணங்களை தாக்கினார். சற்றும் எதிர்பாராத இந்த சிறிய பாலகனின் தாக்குதலை எதிர்க்க முடியாமல் என்ன செய்வது என்று புரியாமல் இருந்தனர். இனி இந்த பாலகனை எதிர்ப்பது என்பது சாதாரண செயலாக தெரியவில்லை என்று நினைத்து சிவகணங்கள் சிவபெருமானிடம் சென்றனர். எம்பெருமானை கண்ட சிவகணங்கள், அவன் காண்பதற்கு சிறிய பாலனாக இருந்தாலும் மிகுந்த பலம் கொண்ட முரடனாக இருக்கின்றான், அவனை எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று கூறி பணிந்து நின்றனர். சிவகணங்கள் கூறியதை கேட்ட நந்தி தேவர், ஒரு சிறிய பாலகனை உங்களால் வெற்றி கொள்ள முடியாமல் இங்கு வந்துள்ளீர்களே என சினந்து கூறிக்கொண்டே சிவகணங்களுடன் நந்தி தேவர் அந்த பாலகன் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றார். நந்தி தேவர் தலைமையில் சிவகணங்கள் வருவதை கண்ட கணன் ஒரு கணப்பொழுதில் திடுக்கிட்டாலும் மனதில் தனது தாயை எண்ணி தியானித்தார். தாயே, தாங்கள் இட்ட பணியை மட்டுமே நான் செய்து வருகிறேன். ஆனால் என்னுடைய கடமையை செய்வதில் இடையூறாக சிவகணங்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் எதிர்க்கும் சக்தியை தாங்கள் தான் எனக்கு அளிக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்தார். நந்தி தேவருடன் வந்த சிவகணங்கள் கணனை சுட்டிக்காட்ட அவருடன் இருந்த மற்ற கணங்களும் நந்தி தேவரும் மிகுந்த கோபத்துடன் கணனை தாக்க முற்பட்டனர். ஆனால் அவர்கள் அனைவரும் இணைந்து தாக்க முற்பட்ட போது தன்னுடைய தாயை மனதில் எண்ணி அவர்களை தாக்கத் தொடங்கினார் கணன். அதை சற்றும் எதிர்பாராத சிவகணங்கள் பாலகனின் ஒவ்வொரு தாக்குதலை கண்டு பிரமித்து நின்றனர். கணன் தாக்கும் வேகத்தையும் அவனுடைய யுக்திகளையும் கண்டு இவன் சாதாரணமானவனாக புலப்படவில்லை. இவன் ஒருவனை நம் அனைவரையும் சாதாரணமாக எதிர்த்து நிற்கிறான். இவனை வெல்வது என்பது சுலபமாக தெரியவில்லை. இந்நிலை தொடர்ந்தால் சிவகணங்கள் அனைவரையும் இவன் வெற்றி கொள்வான் என்பதை உணர்ந்த நந்தி தேவர் இச்செய்தியை எம்பெருமானிடம் தெரிவிக்க வேண்டும் என எண்ணினார். உடனே நந்தி தேவர் சிவபெருமானிடம் சென்று நிகழ்ந்த அனைத்தையும் தெரிவித்தார். நந்தி தேவர் மூலம் செய்தியை கேட்ட சிவன் மிகுந்த கோபம் கொண்டு, சிவகணங்களை எதிர்க்கும் வல்லமை படைத்தவனா அவனுக்கு மிகுந்த பாடத்தை கற்பிக்க நானே வருகிறேன் என்று கூறி பெறப்பட்டார். சிவபெருமான் மிகுந்த கோபத்துடன் செல்வதை அறிந்த விஷ்ணுவும் பிரம்மாவும் அவருடன் சென்றனர். மேலும் சிவகணங்கள் தாக்கப்பட்டதை அறிந்ததும் தேவர்களின் வேந்தனான இந்திரனும் தேவர்களுடன் கணன் இருக்கும் இடத்தை நோக்கி புறப்பட்டார். பார்வதி தேவி நீராடும் மண்டபத்திற்கு வெளியே சத்தங்களும் கூச்சங்களும் ஏற்பட்ட வண்ணம் இருக்க தேவி தனது தோழிகளை அழைத்து நிகழ்வனவற்றை அறிந்து வருமாறு அனுப்பினார். தோழிகளும் வெளியே வந்து நிகழ்ந்த அனைத்து விஷயங்களையும் அறிந்து கொண்டனர். உடனே தோழிகள் தேவியிடம் சென்று அறிந்த அனைத்து செய்திகளையும் எடுத்து கூறினர். தோழிகள் பார்வதி தேவியிடம் கணன் தாக்க தனக்கிடப்பட்ட பணியை நல்ல முறையில் செய்து வருகின்றார். சிவபெருமான் தங்களை காண வந்தபோது அவரை தடுத்து நிறுத்தி தன்னுடைய தாய் நீராட சென்றதாகவும் சிறிது நேரம் கழித்து தங்கள் அன்னையை காணலாம் எனவும் கூறியுள்ளார். ஆனால் கணனின் பேச்சை கேட்ட எம்பெருமான் கோபம் கொள்ளவே தம்முடன் வந்த கணங்களை கொண்டு தகுந்த பாடம் கற்பிக்குமாறு கூறி சென்று விட்டார். சிவகணங்கள் மற்றும் நந்தி தேவர் என பலரையும் தாங்கள் அளித்த தண்டாயுதத்தை கொண்டே கணன் விரட்டி அனுப்பியுள்ளார். உடலில் பல காயங்கள் ஏற்பட்ட நிலையிலும் தாங்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்றியதோடு இன்னும் எவரெல்லாம் உள்ளீரோ வாரீர் என மிகுந்த உத்வேகத்துடன் கூறுகின்றார். மேலும் பிரம்மதேவனும் விஷ்ணுவும் இங்கு வந்து கொண்டிருப்பதாக கூறினார்கள். தோழிகள் கூறியதை கேட்ட பார்வதி தேவி மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொண்டார். ஆனால் ஒரு சிறிய பாலனிடம் மோதிய சிவகணங்களின் செய்கையை நினைத்து மிகுந்த கோபம் கொண்டார். எனவே கணனின் பாதுகாப்பிற்காகவும் அவருக்கு துணையாகவும் 2 சக்திகளை தம் மனதில் எண்ணி உருவாக்கினார். பார்வதி தேவி தான் உருவாக்கிய 2 சக்திகளிடமும் கணன் சிவகணங்களுடன் போர் புரிந்து கொண்டிருக்கிறான். சிவகணங்களால் கணனுக்கு எவ்விதமான பாதிப்புகளும் ஏற்படா வண்ணம் அவனுக்கு துணையாக இருந்து காத்து வர வேண்டும் என உத்தரவினை பிறப்பித்தார். தன்னை உருவாக்கியவரின் உத்தரவினை ஏற்ற அச்சக்திகள்
கணனுக்கு துணையாக இருப்போம் என கூறி தேவியிடமிருந்து விடைபெற்று சென்றன. மும்மூர்த்திகளான சிவன், திருமால், பிரம்மா ஆகியோர் கணனை காண புறப்பட்ட வேளையில் தன் தந்தையிடம் சென்று கார்த்திகேயன் பணிந்து அவனை அழிப்பதற்கு தாங்கள் செல்ல வேண்டுமா, நான் சென்று வருகிறேன் என்று கூறி அனுமதி கேட்டார். சிவபெருமானும் கார்த்திகேயன் விருப்பத்தை ஏற்று சிவகணங்களை வென்றுவிட்டோம் என்ற எண்ணத்தில் நிற்கும் அந்த பாலகனுக்கு தகுந்த பாடங்களை போட்டிவிட்டு வருவாயாக என கூறி தன்னுடைய புதல்வனை ஆசி கூறி அனுப்பினார். சிவகணங்களை தன் தாய் அளித்த தண்டாயுதத்தால் விரட்டிவிட்ட கணன் வேளன் எதிரில் வருவதைக் கண்டு தயங்கி நின்றார். ஏனென்றால் எதிரில் நிற்பவர் பார்வதி தேவியின் புதல்வன் அல்லவா. இவ்வேளையில் நான் என்ன செய்யப் போகிறேன் என தன்னுடைய அன்னையை மனதில் எண்ணி குழம்பிய நிலையில் நின்று கொண்டிருந்தார். சிவகணங்கள் ஆறுமுகனின் வருகையை கண்டதும் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டன. இனி கணனிற்கு தோல்வி என்பது உறுதியானது என கூறினர். அவ்வேளையில் பார்வதி தேவி அனுப்பிய சக்திகளானது கணனிற்கு ஆதரவாக பெரிய உடலை கொண்டு பூதாகாரமாக காட்சியளித்தன. இதனை கண்ட சிவகணங்கள், இவன் ஒருவனையே நம்மால் வெற்றி கொள்ள முடியவில்லையே, இதில் மேலும் 2 பூதங்களா என அஞ்சினார்கள். அவ்வேளையில் முருகப்பெருமான் அவர்களுக்கு வீரத்துடன் செயல்பட்டு அவனை வெற்றி கொள்ள வேண்டும் என கூறி கணனை தாக்குவதற்கு பலவிதமான அஸ்திரங்களை அனுப்பினார். முருகப்பெருமான் அனுப்பிய அனைத்து அஸ்திரங்களும் கணனை அடைவதற்குள் அந்த பூதங்கள் தடுத்து அவைகளை விழுங்கின. கணனே அமர்ந்து அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். ஆறுமுகனுக்கு இது மிகவும் வியப்பான மற்றும் விசித்திரமான செயலாகவும் விளங்கியது. பலவிதமான முறையில் அதிக சக்தி கொண்ட அஸ்திரங்களை அனுப்பியும் அவை யாவும் பயனற்று போயின. ஒன்று கூட கணனை நெருங்கவும் இல்லை. இங்கு நிகழ்ந்து கொண்டிருப்பவர்களை யாவும் உணர்ந்தவர்களாக இருந்த மும்மூர்த்திகள் வினையின் அந்த பகுதியை கணன் நெருங்கி கொண்டிருக்கிறான் என, இனி நாம் செல்வதே இதற்கு உச்சிதமாகும் என கூறி கணன் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றார்கள். திருமான் கணனிடம் செய்த செயலுக்கான தவறை அறிந்து மன்னிப்பு கேட்பாக என கூறினார். அதற்கு கணன், நான் என்னுடைய கடமையை மட்டுமே புரிந்து கொண்டிருக்கிறேன், இதில் என்னுடைய பிழைகள் எதுவும் இல்லை என கூறினான். மேலும் தன் அன்னையின் ஆசையையும் சக்திகளையும் கொண்ட கணன், என்னை யாராலும் வெல்ல முடியாது, ஏன் இந்த மூர்த்திகள் இணைந்தாலும் என்னை வெல்வது எளிதல்ல என கூறினான். அவ்வேளையில் நாரதரோ, அவன் சின்னஞ்சிறு பாலகன், அவன் அறியாமல் இதுபோன்று நடந்து கொள்கிறான் என்று கூறினார். மும்மூர்த்திகளுக்கும் சாந்தம் வேண்டும் என்றும் மேலும் இந்த பாலகன் கொல்லப்பட வேண்டியவன் அல்ல என்றும் கூறினார். ஆனால் பாலகனின் கூற்றுகளே மும்மூர்த்திகளையும் சினந்து கொள்ள செய்தன. பின் திருமால் ஆறுமுகனுக்கு துணையாக தனது சக்கராயுதத்தை அனுப்பி கணனுக்கு துணையாக இருந்த சக்திகளை அளித்தார். திருமாலோ, நம்மிடம் பலம் இருக்கிறது என எண்ணி அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது, ஏனெனில் தம் பலமே சில தருணங்களில் நம்முடைய அழிவிற்கு அழைத்து செல்லும். பாலகனே அதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று கூறினார். இருப்பினும் கணன் அதை பொருட்படுத்தாது இருந்தான். தனியாக நின்ற கணனோ, என்னை வெல்வது என்பது எவராலும் இயலாத செயலாகும், என் அன்னையின் பரிபூர்ண ஆசையுடன் உங்கள் அனைவரையும் என்னால் வெல்ல இயலும் என்று இருமாப்பு கொண்டிருந்தான். இனியும் பொறுமை காத்தால் இயலாது என்பதை அறிந்த சிவபெருமான், உன்னுடைய மனதில் கொண்ட அகம்பாவம் அழிந்தால் நீ எல்லாராலும் போற்றப்படுவாய் என்றார். எம்பெருமானின் கூற்றுகளை ஏற்காத கணன் தனது தாயின் கணவரான சிவபெருமானிடம் தனக்கிடப்பட்ட கட்டளை மட்டுமே நான் செய்கிறேன், என்னுடைய பணிக்கு இடையராக யார் இருப்பினும் அவரையும் நான் எதிர்த்து வெற்றி கொள்வேன் என கூறி தண்டாயுதத்தை கையில் கொண்டு எம்பெருமானையும் எதிர்க்க துணிந்தான். இனி எவரும் என்னை கடந்து செல்ல இயலாது என்று தண்டாயுதத்தை கையில் கொண்டு அங்கிருந்த எம்பெருமானன் சிவபெருமானை எதிர்த்து தன் கையில் இருந்த தண்டாயுதத்தை அனுப்பினார். கணன் சர்வ வல்லமை கொண்ட எம்பெருமானை நோக்கி அனுப்பப்பட்டது. தண்டாயுதமானது அக்னியால் இருந்து சாம்பலானது. அதை கண்ட கணனோ என்ன செய்வது என அறியாமல் நின்றான். இதுவரை பாலகன் என எண்ணி பொறுமை காத்த சிவபெருமான் இச்செயலால் மிகுந்த கோபம் கொண்டார். அத்தருணத்தில் எவராலும் தடுக்க இயலாத வல்லமை கொண்டவராகவும் தனது கரங்களில் இருந்த திரிசூலத்தை ஏந்தி கணனை நோக்கி அனுப்பினார். திரிசூலமானது மிகுந்த தீஜுவாலுடன் சென்று கணப்பொழுதில் கணனின் சிரத்தை துண்டித்தது. சிரமில்லாத உடலானது தரையில் வீழ்ந்தது. கணனின் வீழ்ச்சியானது சிவகணங்களுக்கு மகிழ்ச்சி அளித்தது. தேவர்களும் சிவகணங்களும் சிவபெருமானை வணங்குகின்றார்கள். ஆனால் எம்பெருமானோ அமைதியாகவே இருந்தார். சிவபெருமானின் அமைதியை புரிந்து கொள்ள இயலாமல் சிவகணங்களும் தேவர்களும் அமைதி கொண்டனர். ஏனெனில் நாம் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் எதிர் செயல் உண்டு என்பதை அறிந்தவராயிற்றே. அந்தப்புரத்தின் வெளியே இருந்த அமைதியை கண்ட தேவியின் தோழிகள் வாசலுக்கு வந்து கணனை தேடினார்கள். ஆனால் அவர்கள் அங்கு கண்டது சிரமில்லாமல் இருக்கும் கணனின் உடலைத்தான். மேலும் அங்கு சிவகணங்களும் நின்று கொண்டிருந்தன. இவை அனைத்தையும் கண்ட தோழிகள் தேவியிடம் விரைவாக சென்று இச்செய்திகளை கூறினார்கள். தேவி, நம் கணன் இறந்து விட்டான் என்றும் தேவர்கள் அனைவரும் சேர்ந்து மும்மூர்த்திகளுடன் இணைந்து கணனை கொன்று விட்டனர் என்றும் பதற்றத்துடன் கூறினார்கள். இதை கேட்ட தேவி, நான் கணனுக்கு துணையாக இருக்க என் இரு சக்திகளை அனுப்பின், அவை எங்கே என கேட்டார். அதற்கு தோழிகள் தேவியிடம், அச்சக்திகள் அனைத்தையும் திருமால் தனது சக்கராயுதத்தால் அழித்து விட்டார் என்று கூறினார்கள். நீர் கூறவில்லை எனில் நானே அறிவேன் என கூறி தன்னுடைய ஞான பார்வையால் காலத்தை பின்னோக்கி கடந்து சென்று நிகழ்ந்த அனைத்தையும் பார்வதி தேவி கண்டார். தன் கணவரும் கணனின் தந்தையுமான சிவபெருமான் தனது கரங்களில் இருந்த சூலாயுதத்தால் கொன்றார் என்பதை அறிந்த பார்வதி தேவி தெரிந்து கொண்டார். இதை கண்டதும் கோபத்தின் எல்லையற்ற நிலைக்கு பார்வதி தேவி சென்றார். சிவபுராணம் தொடரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.